வணக்கம். இன்றைக்கி என்ஆர்எல்எம் விபிஆர்பி ஆப் எப்படி போடுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இந்த மாதிரி வரும். மெயின் பேஜ் கொடுத்த உடனே ஸோ நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய லோகாஸ்ன்னு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே. அதுக்கப்புறமா யூசர் நேம் நீங்கள் கொடுக்கணும். இது டெமோ வெர்ஷன் ஆப்புங்கிறதுனால நம்ம என்ன செய்தோம்னா இங்கே டெமோக்குள்ளது அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கும் இந்த யூசர் நேம் கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். இப்போ நமக்கு இங்கே பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சரியான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ண உடனே நமக்கு இப்படி கொஞ்சம் லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணோன்னா நமக்கு ஸ்க்ரீன் கிடச்சிடுச்சு இல்லையா? ஸ்க்ரீன் வந்ததில் இதில் நீங்கள் இப்போ விபிஆர்பி என்டர்டைன்மெண்ட் நம்ம போகிறதுனால இந்த நாளில் விபிஆர்பி என்டர்டைன்மெண்ட் தொட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து கேட்கு டு யூ ஹேவ் ப்ரிப்பேர்டு லாங்குவேஜ் அதர் தான் இங்கிலீஷோட வேறு ப்ரிப்பேர் லாங்குவேஜ் வேணுமான்னு கேட்கு. நம்ம வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம். வேண்டாம்னா நோ கொடுக்கணும். நான் இங்கே நோ கொடுத்து செட் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த பேஜ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம்னு போட்டு இந்த ஆர்டி மகேஷ் அகவானி அப்படிங்கிறது இருக்கா. அதே மாதிரி இங்கே க்ரீன் சிக்னல் இருக்குது பாருங்கள். அது க்ரீன் சிக்னல் நம்ம நெட்டில் ஆன்லைனில் இருக்கோமுங்கிறது அர்த்தம். க்ரீன் சிக்னல் இல்லைன்னா ஆஃப்லைன் அர்த்தம். கிராம பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்து வரும். இங்கே இயர் 2026 இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே சிஆர்பி நேம் யார் கொடுத்தோமோ அந்த நேம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செலக்ட் கொடுத்து எஸ்ஹெச் ரோவில் செலக்ட் பண்ணணும். யூஸரை பண்ணி நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டேன்னா உள்ளே போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் காத்திருப்போம். ப்ளீஸ் வெயிட், வி ஆர் செட்டிங் அப் த அப்ளிகேஷன் சொல்லுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். லோடிங் ஆகுது. பேஜ் லோடிங் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோகாஸ்லேருந்து ஜென்ரேட் ஆன எல்லா எஸ்ஹெச்சும் நமக்கு காட்டும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இங்கே இந்த விவோவை பொறுத்தளவில் 8 எஸ்ஹெச் நமக்கு லோகாஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகி காட்டியிருக்கு. ஸோ இதில் இந்த க்ரீன் டிக் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ரொஃபைல் போட்டது. ஸோ நம்ம போடாத ஒரு எஸ்ஹெச்சை எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு எஸ்ஹெச்சுக்கு எப்படி ப்ரொஃபைல் போடுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எஸ்ஹெச் இதை எடுத்துக்கலாம். ஜெய்மா அதை எடுத்துக்கிட்டு அதை டச் பண்ணியாச்சு. இங்கே வந்து 11 பேருக்கு 0 ப்ரொஃபைல் தான். ஸோ டச் பண்ண உடனே நமக்கு வந்து பெண்டிங் ப்ரொஃபைல் எத்தனை 11 பேருக்கும் பெண்டிங் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு காட்டுது. இங்கே ஆர்டர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. அப்போ ஒன்றா தொடணும். இது ஃபஸ்ட் மெம்பரை தொடரும். இவங்க ஹவுஸ் ஹோல்டோட ஹெட்டாக இருந்தாங்கன்னா செல்ஃப்னா அவங்களே ஹெட்டாக இருக்காங்கன்னு வைங்களேன், காயத்ரி அப்படின்னா செல்ஃப் கொடுக்கலாம். இல்லை ஃபேமிலி மெம்பர் வேறு ஆள் கொடுக்கணுன்னா நீங்கள் ஃபேமிலி மெம்பரை டச் பண்ணுங்கள். நான் செல்ஃப்னு கொடுத்துருந்தேன். அப்புறமா வார்டு நம்பர் கேட்கு. இந்த வார்டு நம்பரை வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வார்டு நம்பர் 2 போட்டேன். ஏஜி பேர் இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வார்டு நேம் கேட்கு. வார்டு நேமை என்ட்ரு பண்ணணும். நான் வார்டு நேமை என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். எஸ்எஸ் நகர்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து சோசியல் கேட்டகரி அதே லோகாஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்புறம் வந்து என்ன கேட்குன்னா ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் பெனிஃபிஷரி. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் அந்த மாதிரி ரொம்ப வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை ஈவன் அம்பை பிளாக்கில் 1 2 தான் இருக்கலாம். மற்றபடி களக்காடு பிளாக்கில் 1 2 இருக்கலாம். வேறு எல்லா பிளாக்குமே ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் பெனிஃபிஷரிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம நோ கொடுத்துக்கலாம். அதர் கேட்டகரி நம்ம போடும்போது ப்ளீஸ் செலக்ட் உமன் விட்டட் ஃபேமிலியா சிங்கிள் டெஸ்டியூட் உமனான்னு கேட்குறாங்க காயத்ரி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் கொடுத்துக்கலாம். அப்புறமா இந்த இதுக்கு நெக்ஸ்ட் போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு போனோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் அக்சஸ் த ஃபாலோவிங் ஸ்கீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்காங்க கீழ்கண்ட ஸ்கீமில். இப்போ பாருங்கள், எம்ஜிஎன்ஆர்சி இருக்கட்டும், அது இப்போ வந்து ராம்ஜி கிராம்ஜி பிபி ராம்ஜி அந்த மாதிரி வந்துட்டு விஸ்கிட் பாரத் கிராமின் விஸ்கிட் பாரத் கேரண்டி ரோஸ்கார் அண்டு ஆஜீவிகா மிஷன் கிராமின் அதோட அர்த்தம். ஸோ இப்படி தான் இந்த எம்ஜிஎன்ஆர்ஏஜி ஜாப் கார்டுக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ஆகிட்டாங்க, எஸ்பிஎம்மில் பயனடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா ஆல்ரெடி பயனடைஞ்சவங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்கீமில் இருந்ததுன்னா எஸ்பிஎம்லேயே பயனடைஞ்சிருக்காங்க கொடுத்துட்டேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதுலேயும் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ உஜ்வாலாவில் பயனடைஞ்சிருக்காங்க, ஆல்ரெடி உஜ்வாலாவில். ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. பிரதான் மந்திரி விஜய் ரோஸ்கார் சௌபாக்கியா, இது அந்த லைட்டு எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவேஷன். ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா பிஎம்எஸ்பிஐ, இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே போட்டு கொடுத்துருக்கோம். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இது வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஸோ வீடில் பயனடைஞ்சிருந்தால் நீங்கள் போடணும், இல்லைனா வேண்டாம். ஸோ இவங்க பயனடையலை. நேஷனல் சோசியல் ஓல்டேஜ் பென்ஷன், இந்த மாதிரி இந்த என்எஸ்பியிலே 3 வகையான பென்ஷன் நமக்கு காட்டுது. ஸோ இதில் விடோ பென்ஷன் இருக்குது, ஓல்டேஜ் பென்ஷன் இருக்குது, டிசபிலிட்டி பென்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் எதுலையாவது பயனடைஞ்சால் காட்டலாம். ஒருவேளை இவங்க விடோ பென்ஷன் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் விடோ எடுத்துக்கலாம். ஸோ அதில் எத்தனை பேர் எலிஜிபிளாக இருந்தாங்க, எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு கேட்கும். ஒருத்தர் எலிஜிபிளாக இருந்து ஒருத்தரும் ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் காட்டுறேன். ஓகே, கொடுத்துட்டு டன் கொடுக்கணும். டன் கொடுத்தீங்கன்னா டேட்டா சேவ் ஆயிரும். ஸோ இதில் எல்லாமே இவங்க பயனடைஞ்சிருக்க, மற்றபடி எந்த பயனும் அடையலை. ஸோ அதனால் நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் சப்மிட் கொடுக்கணும். டு யூ வாண்ட் டு கண்டினியூ வித் ஃபைனல் சேவ்னு கேட்கு. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தா ஃபைனல் சேவ் ப்ரொஃபைல் வந்து ஒருத்தருக்கு சேவ் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அடுத்து இருக்கிற எல்லா எஸ்ஹெச்ஜி மெம்பருக்கும் நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து கம்பல்சரி சேவ் பண்ணணும். ஸோ நம்ம கடற்கடன்னு சேவ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், அதில் இவங்க பயனடைஞ்சிருக்காங்க, அதனால் கொடுத்துட்டோம். ஸோ ஓகே பண்ணிட்டோம். ஸோ 2 மெம்பருக்கு இதாகிட்டு இல்லையா, 3ஆவது மெம்பர் கொடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் இதில் வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இவங்க இதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நான் காட்டுவேன். ஸோ அவ்வளோதான் பயனடைஞ்சிருக்காங்க. நான் சப்மிட் கொடுத்துட்டேன். வார்டு பேர் கொடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இவங்க ஜாப் கார்டு மட்டும் வச்சுருக்காங்க கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், 7 இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கொடுக்க அதை பார்த்துக்கிட்டு வரலாம் எத்தனை பேருக்கு இருக்கும் என்னென்னு. நம்ம கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது இது சப்மிட். இங்கே பாருங்கள், இந்த 3 புள்ளி இந்த ஆப்ஷன் இருக்குது. சப்மிட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இன்னும் பெண்டிங் 4 பேருக்கு இருக்குது. ஸோ 4 பேர் கொடுக்காமல் இருந்தோம்னா, சப்போஸ் நீங்கள் 5 பேருக்கு கொடுத்தது கூட போகணும். அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே விடாமல் கொடுக்கணும்.
எல்லாருடைய பயனடைஞ்சதையும் அக்சஸ் பண்ணணும், எல்லாருக்கும் ஸ்கீமை டிமாண்டை ரைஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த சப்மிட் ஆப்ஷனுக்கே போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரே ஒருத்தர் தான் பெண்டிங். ஸோ கொடுத்தோம். ஆன் நம்பர் கேட்கு, ஆன் நம்பர் கொடுத்துட்டோம், ஆன் நேம் கேட்கு. அப்புறம் இந்த மொபைலில் போடுறதுனால நமக்கு இப்படி இருக்கும், என்ன செய்யணும், இதுக்கடுத்து எப்படி கீழே வரலேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த மொபைலில் இந்த சைடு இப்படி பேக் கொடுத்தீங்கன்னா பேக் வரும். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் நான் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு, சப்போஸ் இவங்க எம்ஜிஎன்ஆர்எஸ் கார்டு வச்சுருக்காங்கன்னா அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பக்காவாக ப்ரொஃபைல் எடுத்து முடிச்சிட்டோம். ப்ரொஃபைல் முடிஞ்சிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாமான்னா கொடுக்கக்கூடாது. பிளான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னா நெக்ஸ்ட் பிளானுக்கு போகணும், என்டர்டெயின்மெண்ட்டு பிளான். ஸோ இந்த பிளான் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் பிளானில் தான் என்னென்னா ரேங்க்டு ஸ்கீமும் உங்களுக்கு நான் ரேங்க்டு ஸ்கீமும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நான் ரேங்க்டு ஸ்கீமில் எம்ஜிஎன்ஆர்ஜி, பிரதான் மந்திரி ஜன் தன் ஆரோக்கிய யோஜனா, பிஎம்ஜேஒய், ரேஷன் கார்டு, சுரக்ஷா பீமா யோஜனா, இது எஸ்பிஎம்ஒய், இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது காமனாக எல்லாருக்குமே கொடுக்குது. பீரியாரிட்டி தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் கம்பல்சரி தேவையானது. ஆனால் இந்த உஜ்வாலா அப்படின்னா இந்த உஜ்வாலா ஸ்கீமாக இருக்கட்டும், எஸ்பிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நபர்கள் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பீரியாட்ரைஸ் பண்ணணும். பட் இங்கே எந்த ரெக்வஸ்ட்டுமே நமக்கு வரல, ஒரு ரெக்வஸ்ட்டுமே வரல. அப்போ நம்ம எஸ்பிஎம் வச்சோடு தான் ஃபஸ்ட் மெம்பருக்கு ஆகும். பிளான் ஆல்ரெடி சேவ்டுன்னு வருது. செகண்ட் மெம்பருக்கு இவங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ரெக்யர்டு டாக்குமெண்ட் நியூ டாய்லெட்டா அல்லது ரிப்பேர் ஹோல்டர் தான். ஸோ நான் அவங்களுக்கு நியூ டாய்லெட்டுன்னு கொடுக்கேன். நியூ டாய்லெட் கொடுத்தா ஆதார் கார்டு வச்சுருக்காங்களா, எஸ்ஸு. பேங்க் பாஸ்புக் வச்சுருக்கேன், எஸ்ஸு. சப்மிட் கொடுத்தது. ஸோ இவங்களுக்கு டிமாண்ட் சேவ்ட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எலிஜிபிள் மெம்பர் ஆம்ஜன் போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே இருக்குன்னு காட்டிடுச்சு. ஸோ மீதி இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் பிளான் ஆல்ரெடி சேவ்டு. இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி சேவ்டாக இருக்குது, அதனால இருக்குது. ஸோ இவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இவங்களுக்கும் நான் நியூ டாய்லெட்டு கொடுத்துட்டேன். ஸோ இது நம்ம 2 ரெக்வஸ்ட் ஆகிட்டு இல்லையா, மனிஷா, ஆமாம், அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். 3 ரெக்வஸ்ட் ஆகிட்டு எஸ்பிஎம்எல்ஏ. ஸோ அடுத்து விருத்தி யாதவ், அவங்களுக்கு நான் ரிப்பேர் வெர்ஷன் கொடுத்தேன், எல்லாம் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்கன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கும் டிமாண்ட் பிளான் ரெக்வஸ்ட்டு சேவ் ஆகிட்டு மனிஷாவுக்கு. அடுத்து ரோகிணிக்கும் நம்ம எஸ்பிஎம்மில் வேணும்னு கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து சந்தீஷ் அவங்களுக்கு வேணும்னு கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ எலிஜிபிள் மெம்பர் 4 பேருக்குன்னு வந்துட்டு இல்லையா, அந்த பிறகு நீங்கள் ப்ரியாரிட்டி 4 பேருக்குன்னு வந்துட்டு அப்புறமா 4 பேருக்கு ரேங்கிங். ஸோ ரேங்க்டு போகும்போது ரேங்க்டு மெம்பர் 0, அன்ரேங்க்டு மெம்பர் 7. முன்னாடி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த முன்னாடி பார்த்துட்டு ஸோ ரேங்க்டு ஸ்கீமில் ரெக்வஸ்ட் பார்க்கணும். நீங்கள் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 7 பேருக்கு இருக்குது. நம்ம அந்த 7 பேருக்கு கொடுக்காமல் போகக்கூடாது. அதே மாதிரி உஜ்வாலா பார்க்கணும். எல்லாமே நீங்கள் ரேங்க்டு ஸ்கீமுக்கு
போய் பார்த்துட்டு வரணும். உஜ்வாலாவில் எத்தனை இருக்குது தேவை இருக்குது ஆல்ரெடி இவருக்கு ஆல்ரெடி. ஸோ இவருக்கு வந்து தேவை இருக்குது. அப்போ உஜ்வாலாவில் கொடுக்கணும். எலிஜிபிள் மெம்பர் காட்டணும். இது இவருக்கு கொடுக்கணும். இப்படி நீங்கள் பொறுமையாக 1 by 1 பார்த்துட்டு வரணும். எல்லா மெம்பரையுமே செக் பண்ணணும். ஸோ அங்கே நம்ம எதெல்லாம் அக்சஸ் ஆகலையோ அதெல்லாம் பிளானுக்கு வந்திருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக போய் பார்க்கணும். 1 by 1 மெம்பராக நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு 3 ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த 3 பேர் தான் எலிஜிபிள் நம்ம பார்த்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே இறங்கி போய்ட்டு பேக் கொடுத்தீங்கன்னா ஸோ யாருக்கு வந்துருக்கு இங்கே பாருங்கள். இதில் 4 ரெக்வஸ்ட் மெம்பர் வந்துட்டாங்க. ஸோ அப்போ பிரதான் மந்திரிக்கு இதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்காங்க. பிரதான் மந்திரி பிஎம்ஏ விஜய் வெப்சைட்டுக்கு கேட்காங்க. ஸோ அதில் நான் இவங்க எலிஜிபிள்னு போடுது. ஸோ இட் இஸ் நியூ ரெக்வஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இவங்க புதுசாக கேட்டுருங்க இல்லை டாக்குமெண்ட் வச்சுருக்காங்கன்னு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒன்ஸ் கேடர் ஐ மீன் வந்து சிஆர்பி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கா எலிஜிபிளாக பார்த்துட்டு எல்லாருக்கும் சும்மா கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் இது வாங்க முடியாது. ஏன் ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அங்கே பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்கன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இதையுமே இதில் சப்மிட் கொடுக்கணும். ஸோ நம்ம இவ்வளோ தான் இந்த பஞ்சாயத்தில் இத்தனை பேருக்கு இந்த இதுன்னு தேவைன்னு கொடுத்துட்டோம். நீங்கள் இங்கே போய் பார்த்துட்டு அது வர்றதுக்கு முன்னாடி டேரெக்டாக அது போயிடக்கூடாது. அடுத்த ஸ்கீம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா ஸ்கீமையும் நீங்கள் 1 by 1 செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ இதில் 3 இருக்குது. ஓல்டேஜ் பென்ஷன் இருக்கா, இது இருக்கா எல்லாம் பார்த்துட்டு நான் ரேங்க்டு ஸ்கீமுக்கு நீங்கள் ரேங்கிங் பண்ணதுக்கு தேவையில்லை. ஏன்னா அது நான் ரேங்க்டு கம்பல்சரி எல்லாருக்கும் கொடுத்தாகணும். ஸோ இவ்வளோ தான். இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்புறமா வந்து இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு பீரியாரிட்டி ரேங்கிங் போகணும். ரேங்கிங் போயிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 1 2 2 3 4 5 6 7 பேர்கிட்ட இருக்காங்க இல்லையா. 1 2 3 4 5 6 7. ஸோ ஃபஸ்ட் ஆளுக்கு கொடுக்கணும். இங்கே ரேங்கிங் கொடுக்கணும். ரேங்கிங் கொடுக்கும்போது இதெல்லாம் முதல்னு வச்சுக்கோங்கன்னா இவருக்கு 1 கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ரேங்கிங் கொடுக்கணும். ரீசன் ஃபார் ரேங்கிங் இருக்குது. கன்ஃபார்ம் ஆகிட்டு 1 ரேங்கிங் 2வது ஆளுக்கு ரேங்கிங் பண்ணும்போது நீங்கள் 7 பேர் இருக்காங்கன்னா 7 பேருக்கும் கரெக்டாக கொடுக்கணும். 7 பேருக்கு இல்லாமல் ஒரே ஆளுக்கு ஒரே நம்பர் போட்டிருந்தீங்கன்னா சப்போஸ் 1 to 7 தான் பரவாயில்ல. நீங்கள் 2ஆம் நம்பர் எல்லா 2 பேருக்கு 3 பேருக்கு போட்டிங்கன்னா ரேங்கிங் வந்து ஆகாது. ஸோ அது முக்கியம். அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பண்ணிட்டு இல்லையா, பேஸ்ட் ஆன் அவங்க வல்னரபிலிட்டி, அதாவது நலிவுத்தன்மையின் அடிப்படையில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிஎல்எஃப்ரோட உட்காந்து கேடர் வந்து இந்த ரேங்கிங்கை கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் ரேங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் ரேங்க் பண்ணிவிட்டு
ஒரு ஸ்கீமுக்கு இந்த இதுதானே பண்ணோம். நம்ம இந்த எஸ்பிஎம் தானே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எஸ்பிஎம் பண்ணிட்டு வந்துட்டோம். வேலிடேட் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் வேலிடேட் ஆகிட்டு. அடுத்த ஸ்கீமு, நெக்ஸ்ட்டு ஸ்கீமு. ஸோ இந்த அம்புக்குறியில் நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்கீம் வரும். ஒரு ஸ்கீம் நமக்கு ரேங்கிங் முடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து விஐடி ரேங்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரேங்க்டு மெம்பர் 4, ரேங்க்டு மெம்பர் நமக்கு 0. ஸோ இந்த ஸ்கீமுக்கு நமக்கு கொடுக்க தேவையில்ல. 4 மெம்பர் வச்சோவில் இருக்க ரெக்வெஸ்ட் அலாட்டட் மெம்பர் ஒரிஜினல் மெம்பர் 7. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் மெம்பர் வந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் பிளான் ஆல்ரெடி சேவ்டு. ஸோ ரேங்கிங்கில் வந்து ரேங்க்டு மெம்பர் 0, அன்ரேங்க்டு மெம்பர் 4. ஸோ இதை நீங்கள் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா 2.02 போகுது. ஸோ நீங்கள் இதை ரேங்க் பண்ணிக்கணும். ரேங்க் பண்ணி அதனால தான் உங்களுக்கு 0 பாயிண்ட் காட்டியிருக்கு. இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா ஸோ 3 உங்களோட ரேங்கிங் நம்பர் 3 எடுத்து முடிச்சிட்டோம் இல்லையா. இனி ஒருத்தர் தான் அன்ரேங்க்டு மெம்பர் இருக்காரு. எலிஜிபிள் 4 பேர், 4 பேருக்கும் நம்ம ரேங்கிங் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த ஸ்கீம்லேயும் இருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 ரெக்வெஸ்ட் இருக்குது. 3 ரெக்வெஸ்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா இந்த 3 பேர்த்துக்கு இல்லையா 8 பேர் எலிஜிபிள் மெம்பரு, அதில் 3 பேர் அலாட்டடு மெம்பரு. 8 பேர் கேட்டிருக்காங்க, 3 பேர் தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்கலை, அதில் 3 பேர்த்தில் உங்களுக்கு எடுக்கும். சரி, ஸோ இவங்க ரேங்கிங் பண்ண போவோம். இதில் அன்ரேங்க்டு மெம்பர் இருக்காங்க, ரேங்க்டு மெம்பர் செய்யலாம். ஸோ இந்த 3 பேர்த்துக்கு நம்ம ரேங்கிங் கொடுக்கலாம். ரேங்கிங் எடுக்கும்போது இவங்க முதல்ல ஸோ அவங்க ரேங்கிங் வந்துட்டாங்க இல்லையா. அடுத்தது வந்து பிளானுக்கு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே நான் ரேங்க்டு ஸ்கீம். நான் ரேங்க்டு ஸ்கீமையும் அன்ரேங்க்டு மெம்பரையும் நீங்கள் குழப்பக்கூடாது. அன்ரேங்க்டு மெம்பர்னால் ரேங்கிங் கொடுக்கணும். நான் ரேங்க்டு ஸ்கீம்னா நான் ரேங்க்டுன்னா இது ரேங்க்டு ஸ்கீம் கிடையாது. இதெல்லாம் கம்பல்சரி இருக்கக்கூடியதுங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். ஸ்கீம் அக்சஸ் இந்த ப்ரொஃபைல் போட்டாச்சு. ஸ்கீம் என்னென்ன அக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். என்டர்டைன்மெண்ட் பிளான் பார்த்துட்டோம். ரேங்கிங் கொடுத்துட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா இல்லையா இந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம சப்மிட் கொடுக்க போகலாம். இதையும் முடிச்சிட்டோம். அடுத்து வரோம், இந்த இடத்துக்கு வரோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ
இந்த எஸ்ஹெச் எப்படி சப்மிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஆட் ப்ரொஃபைலு இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த இடத்துல வச்சு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் கேட்கும். இல்லை ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை தொட்டீங்கன்னா நமக்கு சப்மிட் என்டர்டைன்மெண்ட் பிளான் டு விவோ கேட்கும். நீங்கள் இந்த சப்மிட் என்டர்டைன்மெண்ட் அதுக்கு முன்னாடி வியூ டவுன்லோட் சம்மர் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகி காட்டும். இந்த பார்த்தீங்களா எஸ்ஹெச்ஜி சம்மரி இது தான். இந்த இதில் வந்து உங்களுக்கெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இதில் பண்ண டோட்டல் ரிக்வெஸ்ட் வந்து 14 வேறு இந்த எஸ்ஹெச்சில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுதோம். பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் சம்மரி கொடுக்கணுன்னா டவுன்லோட் சம்மரி கொடுக்கலாம். ஃபைல் சேவ்டு கேலரி பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட்டர்னு ஆயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து இந்த ஆப்ஷனில் இங்கே போய் இந்த இடம் சப்மிட் என்டர்டைன்மெண்ட் பிளான் டு விவோ இது கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான். தேங்க்யூ. சிறப்பாக பண்ணுங்கள். பெரும்பாலும் எஸ்ஹெச் ப்ரொஃபைலை இந்த வருஷம் இந்த முறை சிறப்பாக பண்ணணும். தேங்க்யூ. பாய்.